Recording in progress. சரிங்க, ரேஷியோனா ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு நம்பரை நம்ம கம்பேர் பண்றது. அதாவது அதுக்கான ப்ராப்பரான டெஃபினேஷனே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The simple format of or simplification of comparison between different quantities with the same unit. இதாங்க அதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன். சரிங்களா? அதாவது ஒரே அலகு யூனிட்னு சொல்றோம் இல்லையா, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அந்த மாதிரி. சரிங்களா? ஒரே அலகுடைய பல்வேறு அளவுகளின் இது அளவு. சரிங்களா? ஒரே அலகுடைய பல்வேறு அளவுகளின் ஒப்பீட்டின் சுருக்கிய வடிவம் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அதாவது சேம் யூனிட் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுறது, அதான் அதுக்கான மீனிங். சரிங்களா? சேம் யூனிட்னா என்னங்க, ஒரே அலகு அப்படின்னா என்ன மீனிங்? What is mean by same unit? ஒரே அலகு. கேக்குதா பேசுறது? Yes sir. சொல்லுங்க, ஒரே அலகுன்னு என்னங்க? What is mean by same unit? ஒரே அலகுடைய அப்படின்னா மீனிங் என்ன? ஒரு இது சென்டிமீட்டர்ல இருந்தா மத்தது சென்டிமீட்டர்லயே. வெரி குட். சென்டிமீட்டர், இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ சென்டிமீட்டர்னா செகண்ட் வேல்யூ சென்டிமீட்டர். வெரி குட், சூப்பர், ஓகே. சரிங்க, இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, அதாவது எதா எடுத்துட்டாலும் நாட் ஒன்லி இன் மெஷர்மெண்ட்ஸ். சரிங்களா? மெஷர்மெண்ட் மட்டுமே கிடையாது, எதை வேணா எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோட பாக்குறீங்க, ரோட்ல போயிட்டு இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸ் போகுது. ஸோ வெஹிக்கிள் அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லாமே சேம் யூனிட். சரிங்களா? இப்போ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறீங்க, கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அது சேம் யூனிட். சரிங்களா? பட் அதுக்குள்ள யார் இருப்பா? பாய்ஸ் கேர்ள்ஸ் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி இருப்பாங்க. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூம்ல 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சேம் யூனிட். பட் அதுல 60 பாய்ஸ் 40 கேர்ள்ஸ் இருக்காங்க. சரிங்களா? 60 பாய்ஸ் இருக்காங்க, 40 கேர்ள்ஸ் இருக்காங்க. இது டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ். அவங்க பாய்ஸ் வேற கேர்ள்ஸ் வேற, இது தனித்தனியான வெவ்வேறு அளவுகள். சரிங்களா? இப்போ நான் இதை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ண என்ன பண்றேன்? 60:40. பட் இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். கரெக்டா? நான் கம்பேர் பண்ண எனக்கு என்ன இருக்கு? 60:40. இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்? 0க்கு 0 கேன்சல், 6 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 3, 4 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 2. அப்போ அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னங்க? 2:3. அப்போ அந்த கிளாஸ்ல பாய்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க? 3. கேர்ள்ஸ் என்ன ரேஷியோல இருக்காங்க? 2. அப்போ பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இருக்க ரேஷியோ என்ன அப்படின்னா 3:2. புரியுதா? ரைட், ஓகே. சரிங்க, இப்போ ப்ரொபோர்ஷன். வாட் இஸ் மீன் பை ப்ரொபோர்ஷன்? இப்போ நம்ம ரேஷியோனா பார்த்துட்டோம். ப்ரொபோர்ஷன் என்னங்க? வாட் இஸ் மீன் பை ப்ரொபோர்ஷன்? Sir, directly proportional, indirectly proportional வருங்க அந்த மாதிரி. வெரி குட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். பட் அந்த ப்ரொபோர்ஷனலுக்கும் இந்த ப்ரொபோர்ஷனலுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது வெறும் ஜஸ்ட் ப்ரொபோர்ஷன். சரிங்களா? விகிதாச்சாரம். ஓகேவா? இது வந்து விகிதாச்சாரம். ஆக்சுவலி ரெண்டு ரேஷியோ இருக்குன்னு வைங்களேன். ஒன்னு A:B, இன்னொன்னு C:D. சரியா? ரெண்டு ரேஷியோ இருக்குங்க. ஒன்னு A:B, இன்னொன்னு C:D. இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னோம்னா அதுதான் ப்ரொபோர்ஷன், விகிதாச்சாரம். புரியுதுங்களா? பட் அந்த ஈக்குவல்னு சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா double:2 அப்படின்னு சொல்லி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? A:B double:2 என்ன எழுதுவோம்? C:D. A:B double:2 C:D அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதுதான் ப்ரொபோர்ஷன், விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? புரியுதா? எஸ் சார். இப்போ அது ஒரு ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு ப்ரொபோர்ஷன்ல இருக்கான்னு கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு whether it is in proportion அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2:3 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க? 4:6 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷன்ல இருக்கான்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈக்குவலா இருக்கா? A:B
C/D இப்படி இருக்குன்னு வைங்களேன். இது ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு A into D equal to B into C. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் டேர்மையும் இதுல லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். A into D equal to B into C. இப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு ரேஷியோ எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது யாருக்கெல்லாம் இன்னும் புரியல? யாருக்கு நான் ரிப்பீட் பண்ணுமா? யாருக்காவது ரிப்பீட் பண்ணுமா? ப்ரொபோர்ஷன் அப்படிங்கறத நான் யாருக்காவது திருப்பி சொல்லணுமா? புரியுதுங்க சார். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? புரியலன்னா சொல்லுங்க, நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் போலாம். என்னங்க புரியல? அவங்க என்ன சொல்ல வராங்க? இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எஸ் சார், இங்க ஹெவி ரெயினா இருக்குங்களா, கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுதாங்க சார். ஆமாங்க ஓகே சார். ஓகே ஓகேங்க. ரைட். Sir. மத்தவங்களுக்குலாம் வாய்ஸ் கிளியரா இருக்கா? சார் சொல்லுங்க மேம். சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் செம்முங்க சார். ஆமாங்க ஆமாங்க, இன்னும் சம்மே சால்வ் பண்ணல, பேசிக் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார் ஓகே சார். ஓவர் ரெயினிங், அதனால தான் கிளியரா கேக்கலங்க. ஓகேங்க ஓகே ஓகே. மத்தவங்களுக்குலாம் கேக்குதான்னு கேக்குறேன். நோ சார். சார் ஆடிபிள் சார். ஆடியபிள். ஓகே 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 ரைட். சரி இப்போ பாருங்க, ஒண்ணும் இல்ல, நான் வேற ஏதாவது எடுத்துக்கிறேனே. x is to y அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ இருக்கு எனக்கு. சரிங்களா? எனக்கு என்ன இருக்கு? x is to y. இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா p is to q. x is to y ன்னு ஒரு ரேஷியோ, p is to q ன்னு ஒரு ரேஷியோ. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷன்ல இருக்கா? இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷன்ல இருக்கா? அதாவது விகிதாச்சாரத்தில் உள்ளதா அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேக்குறான். ஓகேவா? அப்படின்னா மீனிங் என்னங்க? ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்மள क्वेश्चन கேக்குறோம். ஓகேவா? ரைட். இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? how to solve it? x into q. வெரி குட், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணனும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் x into q equal to நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? y into p. அவ்வளவுதாங்க, y into p. இப்போ இது ஈக்குவலா வந்துருச்சு அப்படினா these both two ratios are in proportion. அவ்வளவுதாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? அது வந்து ஈக்குவலா வந்துருச்சு அப்படினா அந்த ரெண்டு விகிதமும் நமக்கு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அது வந்து விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? எஸ் சார். ரைட். ஓகே சரிங்க. இப்போ இத தாண்டி நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படினா a b c அப்படின்னு சொல்லி மூணு வேல்யூ கொடுத்துருவோம். சரிங்களா? மூணு வேல்யூ கொடுத்துட்டு find its fourth proportion. find its fourth proportion. இதன் நான்காவது விகிதச்சமன் காண்க. find its fourth proportion. நான்காவது விகிதச்சமன் காண்க அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்பான். நான்காவது விகிதச்சமன் காண்க. சரிங்களா? நான்காவது விகிதச்சமன் காண்க அப்படின்னு சொல்லி அவன் क्वेश्चन கேட்பான். எதுல? a b c அப்படின்னு சொல்லி மூணு வேல்யூ கொடுத்துட்டு அவன் என்ன கேக்குறான்? find its fourth proportion. நான்காவது விகிதச்சமன் காண்க. சரிங்களா? அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? சார் b into c ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி ஓகேங்க. இன்டு பண்ணி a க்கு ஈக்குவல் பண்ணா x Right, கொடுத்து okay. பண்ணோம்னா கண்டுபிடிக்கலாம் சார். இப்போ நமக்கு மூணு டேர்ம் இருக்குங்களா? a b c. அப்ப நாலாவது டேர்ம் என்னன்னு எடுத்துக்கலாம்? x ன்னு எடுத்துக்கலாம். x ன்னு எடுத்துக்கலாம், இல்ல d ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இது நம்பர்ஸ் நம்ம கொடுத்திருப்பான். சரிங்களா? நம்பர்ஸ் நமக்கு abc நம்பர் கொடுத்திருப்பான். அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பிரச்சனையே இல்ல, டைரக்டா d ன்னு எடுத்துக்கலாம், இல்ல x ன்னு கூட எடுத்துக்கங்க. உங்களோட கன்வீனியன்ட் x ன்னு எடுத்துக்கங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? a into x ஆ? இப்போ இது எப்படி எழுதலாம்? a is to b double is to c is to x ன்னு எழுதலாம். புரிஞ்சிருச்சுங்களா? என்ன பண்ணிருக்கேன்? நாலு டேர்ம் இருக்கு அப்படின்னா a is to b double is to c is to x. ஓகேவா? ஓகேவா? இது புரியுதா? என்ன பண்ணிருக்கீங்க சார். சார் இது ஒரு டைம் சொல்லுங்க சார். சரிங்க. அதாவது a b c அப்படின்னு சொல்லி மூணு டேர்ம் கொடுத்திருக்காமா. நமக்கு வந்து நாலாவது விகிதச்சமன் கேக்குறான், fourth proportion கேக்குறான். அதுக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கிறேன்? x ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டே ஒரு ரேஷியோ a is to b, அடுத்தது double is to c is to x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது புரியுதா? இது புரியுதா? புரியுதுங்க. ரைட். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அடுத்தது இன் பிட்வீன்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? சோ a into x equal to b into c. அப்போ எனக்கு என்ன வேணும்? x தான் வேணுமா? அப்போ b into c divided by a அப்படின்னு போட்டோம்னா x ஓட வேல்யூ கிடைச்சிருமா? எஸ் சார். அவ்வளவுதாங்க. இதுதான் fourth proportion கண்டுபிடிக்கிற மெத்தட். சரிங்களா? அப்ப third proportion கேட்டாங்கன்னா அவன் என்ன கொடுத்திருப்பான்? கேக்குதே third proportion கேக்குறான், மூன்றாவது விகிதச்சமன் கேக்குறான். என்ன வேல்யூஸ் மட்டும் கொடுத்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த். ஃபர்ஸ்ட் செகண்ட் மட்டும் தான் கொடுத்திருப்பான். தேர்ட் கொடுக்க மாட்டாங்க சார். அதான்
ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் கொடுத்திருப்பான் சரிங்களா a b மட்டும் தான் கொடுத்திருப்பான் அவன் என்ன கேட்பான் தேர்ட் கேக்குறான் தேர்ட் வந்து x ன்னு வச்சுக்கலாம் இப்படி இருக்க கண்டிஷன்ல எப்படி சால்வ் பண்ணலாம் இதுனா நமக்கு பிரச்சனை இல்ல a is to b double is to c is to x ன்னு எடுத்தீங்க இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க எப்படி பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணலாம் Sir, B into X equals to A. என்னங்க புரியல No, no. B Sir, into X ங்க equal to A ங்களா? b into x சரி வேற ஏதாவது ஆப்ஷன் வேற ஏதாவது சொல்றீங்களா சார் b x equal to a by b சரி x equal to a by b ஆம் சரி இப்போ பாருங்க இந்த சென்டர்ல இருக்குல b சென்டர்ல இருக்கா அது என்ன பண்ணனும்னா ரெண்டு டைம் எழுதணும் அவ்வளவுதான் விஷயம் a is to b double is to b is to x புரிஞ்சிருச்சுங்களா என்ன பண்ணிருக்கேன்னு சென்டர்ல இருக்க b என்ன பண்ணும் ரெண்டு டைம் எழுதணும் a is to b double is to b is to x ன்னு எழுதணும் இப்போ ஓகேவா இது புரியுதா Yes, sir. இது எதுக்கு மட்டும் இப்படி எழுதணும் தேர்ட் ப்ரொபோர்ஷன் மூன்றாவது விகித சமன் கேட்டா இப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க a into x b into b சார் ஃபர்ஸ்ட் செம்ல b பக்கத்துல 2 இஸ்ட் போட்டுருக்கீங்களா சார் என்னமா புரியல ஃபர்ஸ்ட் செம்ல b பக்கத்துல 2 இஸ்ட் போட்டுருக்கீங்களா ஆமாங்க ப்ரொபோர்ஷன் விகித சமன் அப்படினா அது நம்ம எதுக்கு அப்படியே சார் போடுறது இஸ்ட் டபுள் இஸ் ன்னு சொல்லிக்கீங்க ஓகே டபுள் இஸ் டு ஆர் Okay. ப்ரொபோர்ஷன் எப்படி வேணா சொல்லிக்கீங்க ஓகேவா ஓகே சார் ம் Okay. ரைட் சரிங்க இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இது யாருக்கா தேர்ட் ப்ரொபோர்ஷன் புரியாம இருக்கா Yes, sir. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு Sir, ரைட் நெக்ஸ்ட் போலாமா sir, suppose Yes, fourth அதுல sir. கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் போட முடியாது இல்லைங்க சார் என்னங்க ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இந்த தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறப்ப கொடுத்துட்டா கேக்குறீங்களா ஆமாங்க சார் கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற ஃபார்மேட்டே இப்படிதான் ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துட்டு நாலாவது கேட்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் 3 கொடுத்துருவாங்க நாலாவது என்னன்னு கேட்பாங்க இல்லனா ஃபர்ஸ்ட் 2 கொடுத்துட்டு மூணாவது என்னன்னு கேட்பாங்க இதுதான் மெத்தடேங்க இதை தாண்டி எல்லாம் கொடுக்க Okay. முடியாதுங்க சம்மே அப்படி Okay. ஃப்ரேம் பண்ண முடியாது ஓகேங்க சார் ஓகேங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட் மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா மீன் ப்ரொபோர்ஷன் சரிங்களா சராசரி விகித சமன் மீன் ப்ரொபோர்ஷன் கொடுப்பாங்க இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு செகண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மீன் ப்ரொபோர்ஷன் ஆர் செகண்ட் ப்ரொபோர்ஷன் சராசரி விகித சமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சராசரி விகித சமன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் சரிங்களா சராசரி விகித சமன் ரெண்டு வேல்யூ தான் கொடுத்திருப்பாங்க a b ன்னு ரெண்டு வேல்யூ தான் கொடுத்திருப்பாங்க சரிங்களா ரைட் நமக்கு ஆவரேஜ் எடுத்துட்டோமா சராசரி எடுத்தாச்சு இல்லையா ரைட் எனக்கு என்ன இப்போ டவுட் அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஜியோமெட்ரிக் மீன் பெருக்கு சராசரி அப்படின்னா என்ன a b அப்படின்னு சொல்லி ரெண்டு டேர்ம் இருக்கு இதுக்கு பெருக்கு சராசரி எப்படி கண்டுபிடிப்பீங்க A into B divided by 2. இல்லையே a plus b divided by 2 போட்டீங்கன்னா அது arithmetic mean இப்படி போட்டீங்கன்னா Sir, A into ன்னு சொன்னேன். into இல்ல into வராது a into b கரெக்ட் பட் divided by 2 வராது அதுக்கு பதிலா என்ன பண்ணும் சார் ஆவரேஜ் எடுக்கவே இல்லைங்க சார் ஆவரேஜ் எடுக்கலீங்களா ஆமாங்க சார் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி கிளாஸ் இல்லைங்க Sir, அதுக்கு முன்னாடி root. இல்லைங்க ஆவரேஜ் சம் சால்வ் பண்ணிருக்கோம்ல Yes, sir. எடுத்தாச்சுங்க எடுத்தாச்சு எஸ் சார் எஸ் சார் ரைட் ஓகே சரிங்க அதாவது a b ரெண்டு டேர்ம் இருக்கு அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அவ்வளவுதாங்க சரிங்களா a b ரெண்டு டேர்ம் இருக்குன்னா a வையும் b யையும் மல்டிபிள் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ரெண்டு டேர்ம் இருக்கறனால நம்ம என்ன பண்றோம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் இதுவே மூணு டேர்ம் இருக்கு a b c மூணு டேர்ம் இருக்கு அப்ப என்ன பண்ணும் கியூப் ரூட் ஆஃப் Cubic root. a into b into c இது ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லைங்களா ஞாபகம் இருக்கா Yes.
ரைட் ஓகே. சரி பரவாயில்ல, ஞாபகம் இருந்தாலும் இல்லாட்டி பரவாயில்ல, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பெருக்கல் சராசரி கண்டுபிடிக்கிற மெத்தட், ஜியோமெட்ரிக் மீன். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா இந்த எதுக்காக சார் இங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த மீன் ப்ரொபோர்ஷன் செகண்ட் ப்ரொபோர்ஷன் கொடுக்குறா இல்லையா, அதுக்கு பதிலா அவன் ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஏன்னா ஏபின்னு கொடுத்துட்டான்னு வைங்க, நீங்க அதை என்னதான் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு தான் போட்டாகணும். புரியுதுங்களா? அந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா தான் அது என்னது, மீன் ப்ரொபோர்ஷன், சராசரி விகிதச்சமன். புரிஞ்சிருச்சா? இப்போ ஏபிசி கொடுத்துட்டு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க, ஏபி கொடுத்துட்டு தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க, ஏபி கொடுத்துட்டு மீன் ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. இது எப்படி கொடுத்தா கேட்டாலும் போட்டுருவீங்களா? Yes, sir. போடுவீங்களா மாட்டீங்களா? பதிலே காணுமே, எல்லாம் தூங்கிட்டீங்களா மழைக்கு? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? Yes, sir. எனக்கு கேட்கணும்ல, அதுதான முறை. போட்டுருவோம் சார். ரைட் ஓகே. சரி, அப்ப நான் சம் தரேன், போடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, find the fourth proportion. Find the fourth proportion. Find the fourth proportion for 5, 8, 15. 5, 8, 15 ஆகிய விகிதங்களின் நான்காவது விகிதச்சமன் காண்க. ஆகிய விகிதங்களின் நான்காவது விகிதச்சமன் காண்க. நான்காவது விகிதச்சமன் காண்க. சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். குயிக், யார் சொல்றீங்கன்னு பாப்போம். சாட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, ஆன்சர் வந்ததுமே யார் போடுறீங்கன்னு செக் பண்ணிக்கலாம். குயிக் குயிக், சீக்கிரம். Sir, 24. 24, வெரி குட். யாருக்கு வந்திருக்கு ஆன்சர்? 24. கவிதாங்க சார். ஓகேங்க, ரைட். 24 ரைட், வெரி குட். சார். 24 வருதா? எஸ் சார். வெரி குட், வெரி குட். So 24 வருது. 24 வருது, வெரி குட், சூப்பர். ரைட், எல்லாத்துக்கும் 24 வந்துருச்சு. சரி, வராதவங்களுக்கு பாருங்க, நான் ஒரு கிளான்ஸ் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். அதாவது இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, ஏ பி சின்னு கொடுத்துட்டு எக்ஸ் கேக்குறாங்கன்னு சொன்னோமா, அந்த ஃபார்மேட்ல இருக்கா? கரெக்டா? சோ என்ன பண்ணீங்க, a is to b, double is to c is to x ன்னு எடுத்துக்கிட்டீங்களா? a into x, b into c. கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கங்க. a into x equal to b into c ன்னு எடுத்துக்கிட்டீங்களா? கரெக்டா? x equal to b into c divided by a. இப்படி தானே சால்வ் பண்ணீங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் சால்வ் பண்ணோம். 5 is to 8, double is to 15 is to x ன்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? கரெக்டா தப்பா? Yes, sir. ரைட், அப்போ 5 into x, இங்க 8 into 15. 8 into 15 equal to 5 into x. 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 3 times, so x equal to 8 into 3, 24. கரெக்ட்டா? இதானே மெத்தட். இது புரிஞ்சிருச்சா? Yes, sir. Yes, sir. ரைட், சரி. நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes, sir. சரி, find the third proportion. மூன்றாவது விகிதச்சமன் காண்க. மூன்றாவது விகிதச்சமன் காண்க. 0.8 into 0.2. 0.8 and 0.2. Find the third proportion. மூன்றாவது விகிதச்சமன் காண்க. Find the third proportion. மூன்றாவது விகிதச்சமன் காண்க. மூன்றாவது விகிதச்சமன் காண்க. யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரம் மெசேஜ் பண்ணுங்க. சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க, யாருக்கெல்லாம் ஆன்சர் வருதோ சீக்கிரம் குயிக்.
யாருக்கெல்லாம் ஆன்சர் வருதோ சீக்கிரம் chat பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க. சீக்கிரம் Sir, சால்வ் பண்ணி 1/2. சொல்லுங்க. 1/2 இல்லையே, எக்ஸாக்ட்டா இன்னும் கொஞ்சம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. சார் 1/20. பாயிண்ட்ல எனக்கு வேல்யூ வேணும். பாயிண்ட்ல ஏன்னா 0.8 0.2 தான சொல்லிருக்கேன். எனக்கு பாயிண்ட்ல வேல்யூ 0.05. வெரி குட். 0.05 கரெக்ட் ஆன்சர். வெரி குட், வெரி குட், வெரி குட். 0.05. 0.05 கரெக்ட் ஆன்சர். பாருங்க 0.8 is to 0.2 double is to 0.2 is to x கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ணும்? 0.8 into x இங்க 0.2 into 0.2 இல்லையா? ரைட். 0.2 into 0.2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 0.04 ஆ? 0.2 இருக்கு இங்க into 0.2 ன்னு போடுறீங்க. ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 4. இங்க பாருங்க பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க ஒரு டிஜிட் இருக்கு, பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். ஆனா நம்ம கிட்ட ஒரு டிஜிட் தான் இருக்கு. சோ முன்னாடி ஒரு 0 அதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட். கரெக்ட்டா? இப்படி தானே பெருக்கணும்? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரைட், ஓகே. 0.04 சென்டர்ல இருக்குது. இங்க ஈக்குவல் டு 0.8 into x ன்னு இருக்கா? சோ x equal to 0.04 divided by 0.8. இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்தாலே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிருங்கன்னா ஹோல் நம்பர்ஸா சேஞ்ச் பண்ணிருங்க. சரிங்களா? எப்படியும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃப்ளோல தப்பு நடந்துரும். 90% டெசிமல்ல வச்சு அடிக்கிறப்ப தப்பு பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹோல் நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணிருங்க. இப்போ மேல வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா? அப்போ மேலேயும் கீழே என்ன பண்ணுங்க? ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணுங்க. 100 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. மேலேயும் கீழே 100 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மேல என்ன வரும்? 4 கீழ 80. இத டிவைட் பண்ணுங்க. 1/20 கரெக்ட்டா? ரைட். இப்போ ஒரு 0 இருக்கு. 0க்கு என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். கரெக்ட்டா? அப்ப என்ன வரும்? 0.1 divided by 2 ன்னு வருமா? இப்போ அகைன் இது அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.1 அடிச்சீங்கன்னா 1 வந்து டிவைட் ஆகாது. சோ 0 ஒரு 0 சேர்த்திட்டு அகைன் ஒரு 0 சேர்த்தீங்கன்னா அது என்ன ஆயிடும்? 5 ன்னு மாறிடும். கரெக்ட்டா? அப்படி உங்களுக்கு இது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா இந்த நம்ம ட்ரெடிஷனலா டிவைட் பண்ணுவோம் இல்லையா? இந்த மெத்தட் போயிடுங்க. 120 இல்ல 480 இத கூட டைரக்டா இப்படி டிவைட் பண்ணிக்கீங்க. சரிங்களா? 0 போட்டு ஒரு புள்ளி வைக்கிறீங்க. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 40 டிவைட் ஆகாது. சோ அகைன் ஒரு 0 அகைன் இங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் போட்டீங்கன்னா 400. கரெக்ட்டா? சோ ஆன்சர் 0.05. புரியுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, sir. ரைட். இப்போ find the mean proportion. சராசரி விகித சமன் காண்க. find the mean proportion. சராசரி விகித சமன் காண்க for 2 and 8. 2 மற்றும் 8 இன் சராசரி விகித சமன் காண்க. என்ன ஆன்சர்? சீக்கிரம் 2 மற்றும் 8 இன் சராசரி விகித சமன் கேக்குறாங்க. இப்பலாம் ஆன்சர் சொல்லிருக்கணும். 4 அவ்வளவுதான். 2 என்னது? இது a இது b, root of ab இது ஆன்சர். கரெக்ட்டா? அப்போ root of 2 into 8 that is root of 16 equal to 4. கரெக்ட்டா? புரியுதா? எஸ் சார். இது வரைக்கும் நான் உளறனதெல்லாம் யாருக்கும் புரியல அப்படிங்கறவங்க யாராவது இருக்கீங்களா? எனிபடி? நீங்க ஏதோ உளறிட்டே இருக்கீங்க சார். ஒரு யார் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு? பரவாயில்ல, சந்தோஷம். சரிங்க, ஓகே, ரைட். சரிங்க, நெக்ஸ்ட் போலாமா? இது வந்து பேசிக் மாடல். சரிங்களா? இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. இதுக்கு அடுத்தது நான் நடத்தக்கூடிய மாடல் அதுலயும் அடிக்கடி क्वेश्चंस கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால அந்த மாடலையும் நல்லா கிளியரா பார்த்து வச்சுங்க. क्वेश्चनல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பேசிக்கா கேட்கணும்னா இந்த மாதிரி क्वेश्चंस வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ரைட். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா a is to b equal to 2 is to 3. a is to b equal to 2 is to 3. b is to c equal to 4 is to 5. b is to c equal to 4 is to 5. C is to D equal to 3 is to 7. Sorry, 6 is to 7. C is to D equal to 6 is to 7. இப்போ நம்ம क्वेश्चन என்னன்னா A is to B is to C is to D ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரி, இருங்க, இது அப்படியே இருக்கட்டும். இந்த சம் அப்படியே இருக்கட்டும். நான் ஏன்னா இந்த சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரி, பரவாயில்ல, நானே சால்வ் பண்ணிடுறேன். ஏன் அவ்வளவு ரிஸ்க் கொடுத்துக்கிட்டு? நான் இதை விட ஈஸியான சம்ம கொடுத்துட்டு சால்வ் பண்ணிட்டு இந்த சம் உங்களே சால்வ் பண்ண சொல்லலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இந்த சம் நானே சால்வ் பண்றேன். இப்ப பாருங்க என்ன கேக்குறாங்க. a is to b 2 is to 3 கொடுத்துட்டாங்க. b is to c 4 is to 5 கொடுத்துட்டாங்க. c is to d 6 is to 7 கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? a is to b is to c is to d ன்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா?
A is to B is to C is to D ன்னு கேக்குறாங்க. நமக்கு AB யோட வேல்யூ தெரியுமா? தெரியாதா? தெரியும் சார். 2 என்ன is to கொடுத்திருக்காங்க? 3. 2 is to 3. சரி, B is to C யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 4:5. நான் பாருங்க A is to B க்கு நேரா 2 is to 3 எழுதிட்டேனா, இப்போ நான் என்ன பண்ணனும்? B is to C க்கு நேரா 4 is to 5 எழுதணும். நல்லா பாத்துக்கங்க. B is to C க்கு நேரா 4 is to 5 எழுதணும். எழுதிட்டேனா? Yes sir. நெக்ஸ்ட் C is to D க்கு நேரா என்ன எழுதணும்? 6:7. 6 is to 7. அப்ப இங்க 6 is to 7 எழுதணுமா? Sir. ரைட். Yes sir. இப்போ இங்க எல்லாம் டேஷ் இருக்கா? இது எல்லாமே எம்டியா இருக்கா? இந்த ஸ்பேஸ் எல்லாம் நான் டேஷ் போட்டுருக்க ஸ்பேஸ்ல எம்டியா இருக்கா? Yes sir. ரைட். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேஷ்ல நான் என்ன பண்ணனும் அப்படினா, இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? இதுக்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கு? 3. அப்ப இங்க 3 ஃபில் பண்ணனும். சரிங்களா? இந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 5. நான் இங்க 5 ஃபில் பண்ணனும். ஆனா இந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன இருக்கு? ரைட் சைடு என்ன இருக்கு? 4 தான் இங்க போடணும். புரியுதுங்களா? லெஃப்ட் சைடு டேஷ்க்கு பக்கத்துல லெஃப்ட் சைடு வேல்யூ இருந்தா லெஃப்ட் சைடு வேல்யூ, இன் கேஸ் ரைட் சைடு வேல்யூ இருந்தா ரைட் சைடு வேல்யூ. சரிங்களா? ரைட். இங்க நான் என்ன பண்ணனும்? 6 மட்டும் தான் சால்வ் பண்ணனும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணனும்னா எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணனும். 2 into 4 இது அப்படியே மூணுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 4 8. 8 into 6 40. 8 into 6 48. 48. 48. 48. 3 into 4 12. 3 into 4 12. 12 into 6 72. 72. Next 3 into 5 90, sir. 3 into 5 15. 15 into 6 90. 90. 3 into 5 15. 15 into 7 105. கரெக்ட்டா? 105. இப்போ இத எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 3 ஆல டிவைட் பண்ணா இங்க என்ன கிடைக்கும்? 1 6. இங்க 2 4. இங்க 30. இங்க 3 5. இதுக்கு அப்புறம் காமனா ஏதாவது நம்பரால டிவைட் பண்ண முடியுமா? இப்போ நான் இங்க என்ன பண்ணிட்டேன்? காமனா 3 ஆல டிவைட் பண்ணிட்டேன் இல்லையா? நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் இத ஏதாவது காமனா நம்பரால டிவைட் பண்ண முடியுமா? No sir. No, இந்த sir. ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? கீழ 16:24:30:35 இத காமனா ஏதாவது நம்பரால டிவைட் பண்ண முடியுமா? காமனா ஏதாவது நம்பரால டிவைட் பண்ண முடியுமா? No sir. அத டிவைட் பண்ண முடியுமா? முடியாது sir. முடியாது. ரைட். ஓகே. சரிங்க. அப்பனா அதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்ப A is to B is to C is to D யோட ஆன்சர் என்னங்க? 16:24:35. புரிஞ்சுச்சா? Yes Yes, sir. sir. ரைட். ஓகே. இப்போ சம்ஸ் கொடுத்தா போட்டுருவீங்களா? இதுல ஒரு சில டைம் அவன் என்ன ட்விஸ்ட் பண்ணுவான் அப்படினா, what is the value, what is the ratio of C is to A அப்படினு சொல்லி கேட்பான். what is the ratio of C is to A ன்னு கேட்பான். அப்ப C யோட வேல்யூ என்ன இதுல? 30. 30. A யோட வேல்யூ என்ன? 60. இத சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 15 is 8. இதெல்லாம் நம்மால் கரெக்ட்டா போடுவான். ஆனா ஆப்ஷன்ல 8:15 இருக்கும். அத செலக்ட் பண்ணிடுவான். சரிங்களா? அது என்னது? 8:15ங்கிறது A is to C யோடது. சோ அத செலக்ட் பண்ண கூடாது. அது தப்பு. புரியுதுங்களா? C is to A தான் எடுக்கணும். புரியுதா? Okay. ரைட். இத காப்பி பண்ணிருங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். காப்பி பண்ணிட்டீங்கன்னா எங்க இன்டிமேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் போலாம். இது ஈஸியா இருக்கா? புரியுதா? Yes sir. ரைட். இந்த மாதிரி சம்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாடல். சரிங்களா? அதனால இது கொஞ்சம் கிளியரா இருந்துக்குங்க. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாமா? Yes sir. ரைட். ஓகே. நெக்ஸ்ட் சம் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. சேம் மாடல் தான். A is to B equal to 3 is to 4. சரிங்களா? A is to B equal to 3 is to 4. Next B is to C equal to 6 is to 11. A is to B equal to 3 is to 4. B is to C equal to 6 is to 11. சரிங்களா? இப்போ என்ன क्वेश्चन அப்படினா A is to B is to C. What is the value of A is to B is to C? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம்.
Sir, 9:12:22. 9:12:22. Very good, super. 9:12:22. Very good. எல்லாத்துக்கும் ஆன்சர் வருதா? 9:12:22. Yes, sir. ரைட். சரி பாருங்க, A:B:C கேக்குறாங்க. A:B எனக்கு தெரியும். என்ன தெரியும்? 3:4 னு தெரியும். அடுத்தது B:C தெரியும். என்ன தெரியும்? 6:11 னு தெரியும் இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? இந்த டேஷ்ல என்ன வரும்? 4. இந்த டேஷ்ல என்ன வரும்? 6. 6. இப்போ 3 into 6 18. 18. 4 into 24 sorry, 4 into 6 24 44. இப்போ என்ன பண்ணலாம்? காமனா எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம்? 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படினா என்ன கிடைக்கும்? 9:12:22. இதுக்கு அப்புறம் காமனா டிவைட் பண்ண முடியுமா? No, sir. எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்துருச்சா? Yes, sir. ஈஸியா இருக்கா? ரைட். Sir. சரிங்க. இப்போ அடுத்த சம். A:B = 1:2, B:C = 2:3, C:D = 4:3. Then find A:B:C:D. Then find A:B:C:D. Sir, 4:8:12:9. 12:9. Very good, super. Very good, correct. எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் வருதா? எல்லாத்துக்கும் 4:8:12:9 வருதா? Yes, sir. ரைட், Yes, ஓகே, sir. சூப்பர். Yes, sir. Yes, sir. சார் 9 6ங்களாங்க சார்? என்னங்க? சார் 9 6ங்களாங்க சார் லாஸ்ட்? 9. 9. உங்களுக்கு என்ன வருது? 6ங்க சார். 6 வருதா? சரி இருங்க செக் பண்ணலாம். 18. A:B:C:D இல்லையா? ரைட். 12. A:B யோட வேல்யூ 1:2, B:C யோட வேல்யூ 2:3, C:D யோட வேல்யூ 4:3. கரெக்ட்டா? Yes, ரைட். sir. இப்போ பாருங்க, இங்க வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும், இங்க வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். இந்த இடத்துல 2 2ஆ? இங்க என்ன கொடுப்பீங்க? 3 சார். 3. இங்க என்ன கொடுப்பீங்க? 2. 2. 2. 4. 4. 4 இங்க 4. ரைட். இப்போ பாருங்க 1 into 2 into 4 8. கரெக்ட்டா? 8. ரைட். 2 into 2 4, 4 into 4 16. 16. இங்க 2 into 3 6, 6 into 4 24. 24. இங்க 2 into 3 6, 6 into 3 ஓகே. 18, sir. divided by 2 போடலாமா? Yes, sir. போட்டீங்கன்னா 4:8:12:9. கரெக்ட்டா? இது ஓகேவா? ஓகே. Yes, sir. ரைட். நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. ஈஸியா இருக்கா? Yes, sir. Yes, sir. ரைட், ஓகே. Yes, sir. சரிங்க. எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கீங்களா ப்ராப்பரா? டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா எழுதிட்டு இருக்கீங்களா? Yes, sir. ரைட், ஓகே. டெய்லி டெஸ்ட்ல ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி ஏதோ சொன்னீங்களா? உங்களுக்கு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஆப்ஷன் வேணுமா? ஆப்ஸ்க்கு மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன், மத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்காது. கரெக்ட்டா? Yes, sir. ரைட், ஓகே. டெய்லி டெஸ்ட் ஏதோ சொல்ல வராங்க, எனக்கு அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது. என்ன சொல்ல வராங்கன்னு மட்டும் சொல்ல முடியுமா? Sir, எங்களுக்கும் கேட்கல சார்.
அப்படியா? ரைட், ஓகே. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, பட் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அவங்க சொல்றது. சரி, ஓகே, சரிங்க. அதாவது மற்ற சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் இல்லாம எழுதுங்க டெய்லி டெஸ்ட். ஏன்னா நோட்ஸ்ல இருந்து அப்படியே எழுத போறீங்க. ஸோ அதனால வந்து ஆப்ஷன் இல்லாம ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அதனால தான் வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எல்லாத்தையும் ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? ஆனா வந்து டெய்லி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இல்லாம எழுதுங்க, அதுதான் நல்ல விஷயம், சரிங்களா? இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச்ல எல்லா இடங்கள்லயுமே, கோபிலையும் சரி, ஊட்டிலையும் சரி, எல்லா இடங்கள்லயும் டெய்லி டெஸ்ட் வந்து வித்தவுட் ஆப்ஷன்ல தான் நடக்கும், சரிங்களா? அவங்க அன்னைக்கு நடத்தக்கூடிய கிளாஸ்ல இருந்து அடுத்த நாள் எழுதுறதுனால அது வித்தவுட் ஆப்ஷன். வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் தான் நமக்கு ஆப்ஷனோட இருக்கும், சரிங்களா? Yes, sir. ரைட். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? No, sir. Any other drawbacks? No, சார் sir. அந்த யாரோ ஏதோ சார் அந்த அப்படின்னு சொன்னீங்க, சார் அதுக்கு அந்த வீக்லி டெஸ்ட்ல தான் சார் இப்போ டெய்லி டெஸ்ட் 10 அவுட் ஆஃப் 10 நம்ம குடுக்குறாங்க அப்படின்னா ஓகேங்க. அது அப்படியே வீக்லி டெஸ்ட் கொடுத்துட்றாங்க சார். புரியல என்ன சொல்றீங்க? அதாவது கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுதா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். மோஸ்ட்லி அப்படி ஆக சீரியல் வாய்ப்பு. நம்பர் மாறாம அப்படியே ரிப்பீட் ஆகுதுங்க சார். இப்போ இன்னைக்கு நம்ம 10 கொஸ்டின்ஸ் எழுதணும் அப்படின்னாங்க ஓகேங்க. அந்த 1 to 10 அப்படியே வீக்லி டெஸ்ட்க்கு வருதுங்க சார். என்ன சப்ஜெக்ட்ல எல்லாம் அப்படி வந்தது? மெடிவல் ஆமாங்க இந்தியன் சார். சார், மெடிவல் இந்தியா. ஓகே, மிடிவல் இந்தியா. அப்புறம் பொலிட்டி அந்த மாதிரி வந்ததுன்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஒரு 5 ஆர் அவுட் ஆஃப் 10 5க்கு 6 7 அந்த மாதிரி எல்லாம் அப்படியே வந்துச்சுங்க சார். அப்புறம் ஆன்சர் கீயும் நாங்களா தான் கண்டுபிடிச்சு சொன்னோங்க சார். பாலிட்டியும் மிடிவல் இந்தியாவும் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சா? ஆமாங்க சார். அதாவது okay. டெய்லி கொஸ்டின்ஸ் அப்படியே 50 மார்க்ஸுக்கும் வந்துச்சுங்க அப்படியே. என்னங்க சொல்றீங்க? அதாவது வீக்லி டெஸ்ட்ல 50 கொஸ்டின்ஸும் டெய்லி டெஸ்ட்ல இருந்து நடந்தது அப்படியே வந்ததா? ஆமாங்க சார். எந்த வீக்லி டெஸ்ட்ங்க அது? சார் அது பார்த்து சொல். அந்த வீக்லி டெஸ்ட் எதுன்னு பார்த்து சொல்லுங்க. சரி, நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு எந்த வீக்லி டெஸ்ட்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அது என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். மேபி ஏதாவது மிஸ் மேட்ச் ஆயிருக்கலாம். ஏன்னா எல்லா பேட்சும் பார்க்கறதுனால மேபி ஏதாவது கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம் எந்த கொஸ்டின் சொல்லி. மோஸ்ட்லி அப்படி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. சார் எனக்கு தெரிஞ்சு மிடியேவல் மட்டும்தான் சார் ரிப்பீட்டடா வந்துச்சு. மிடிவல் மட்டும்தான் ரிப்பீட் ஆச்சா? ஆமா. ஓகே. எஸ் சார், மத்ததெல்லாம் ரிப்பீட் ஆறது இல்ல சார். அந்த கொஸ்டின் மட்டும்தான் டிக்டோவா அப்படியே 10 கொஸ்டினும் வந்துருந்துச்சு இந்த வீக்ல. சரி, ஓகே. சரி, அது மட்டும் செக் பண்ணிக்கலாம் என்னன்னு சொல்லி, ஏன் அப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? மோஸ்ட்லி வந்து இண்டிவிஜுவலா ஃபேக்கல்டி கிட்ட டெய்லி டெஸ்ட்டுக்கு, வீக்லி டெஸ்ட்டுக்கு, மந்த்லி டெஸ்ட்டுக்கு தனித்தனியா தான் கொஸ்டின்ஸ் வாங்குவாங்க. ஸோ அது எப்படி அந்த ஒரே சேமா வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அப்டேட் பண்ணிடலாம், சரிங்களா? அது மட்டும் பார்த்துடலாம். ஆன்சர் கீஸும் கொஞ்சம் டவுட் இருக்குங்க சார். அது நாங்களா கரெக்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க. எனக்கு புரியல. ஆன்சர் கீ குடுக்குறாங்கல்ல சார். ஆமாங்க சார். ஆன்சர் கீழ டவுட் இருக்குங்களா? சார் இல்லைங்க, அதை நாங்க கூப்பிட்டு கேட்டு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோங்க. இல்ல ஆன்சர் கீ தப்பு, அது வந்து தப்பா மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாருங்க சார். அப்படிங்களா? சரி, ஓகே. அது என்ன சப்ஜெக்ட்ல? பொலிட்டிங் சார். அப்புறம் பொலிட்டில தான் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்ததுங்க. ஆப்டிடியூடும் 1-2 டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரி, ஓகே. சரி, கிளாஸ் முடிச்சுட்டு ஆப்ல எந்த சம்ல டவுட் இருக்குன்னு சொல்லுங்க, அதெல்லாம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன், சரியா? ஓகேங்க சார். ரைட். இன் கேஸ் ஏதாவது உங்களுக்கு டிராபேக் இருக்கு அப்படின்னா நீங்க உடனே போய் ஆஃபீஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? அதாவது ஆஃபீஸ் நம்பர் வந்து உங்ககிட்ட எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். சாரோட நம்பர், ஆஃபீஸ் நம்பர், கிட்டத்தட்ட நம்ம ஆஃபீஸ்க்கு 5 நம்பர் இருக்கு, சரிங்களா? ஸோ வாட் எவர் இட் மேபி, உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்லை கால்லயோ த்ரூ உங்களோட ஃபீட்பேக்ஸை இன்டிமேட் பண்ணுங்க, சரியா? ஓகேங்க சார். ரைட். இப்போ இன் கேஸ் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த சம்ம உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? மோஸ்ட்லி இந்த 9650035537 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு எதா இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் பேட்ச் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி அவங்க தான் டீல் பண்ணுவாங்க. 9650035537 நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டா சாருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்க டைரக்டா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? ஓகேங்க சார். ரைட்.
சரிங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Yes, sir. 4 numbers are in the ratio 1:3:4:7. 4 numbers are in the ratio 1:3:4:7. சரிங்களா? The sum of these numbers is 105. What is the biggest value? 4 எண்கள் 1:3:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன. சரிங்களா? 4 எண்கள் 1:3:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் 105 எனில் மிகப்பெரிய எண்ணின் மதிப்பை காண்க. சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் மியூட்ல போட்டுக்குங்க. Sir, 7 is 21 is 28 is 49. ரைட். क्वेश्चनல என்ன கேக்குறோம்? What is the biggest value? கரெக்ட்டா? Biggest value 49. 49. அவ்வளவுதாங்க. வெரி குட். கரெக்ட். ரைட். ஓகேங்க. சரிங்க. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? சம் ஆஃப் தி நம்பர்ஸ் இஸ் 105 சொல்லிட்டாங்க இல்லையா? சம் ஆஃப் தி நம்பர்ஸ் 105. 4 நம்பர் என்ன ரேஷியோல இருக்கு? 1:3:4:7 ரேஷியோல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா x:3x:4x:7x ன்னு எழுதலாமா? கரெக்ட்டா? காமனா ஒரு நம்பரால டிவைட் பண்ணி நமக்கு என்ன பண்ணிருக்காங்க? சிம்பிளே பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் கூட்டணும். x + 3x + 4x + 7x கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 10 15 15 equal to 105. 15x equal to 105. அப்பனா 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 3 டைம்ஸ் போகும். இது 21 டைம்ஸ். அகைன் 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இது 7 டைம்ஸ். so x equal to 7. கரெக்ட்டா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? எனிபடி யாருக்கா புரியாம இருக்கா? யாருக்காவது புரியாம இருக்கா? இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்னு? சார் புரியுதுங்க சார். ரைட். ஓகே சூப்பர். சரிங்க. இப்போ x ஓட வேல்யூ கொண்டு போய் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 7 ஃபர்ஸ்ட் x 3x 4x 7x இத क्वेश्चन கேக்குறாங்க. x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 7. அடுத்து 3x 21 3 into 7 21 4x 28 7x 49 49 இருக்குலே பெரிய நம்பர் எதுங்க? பெரிய நம்பர் தான் கேக்குறாங்க. சோ ஆன்சர் 49. கரெக்ட்டா? ரைட். இப்போ இங்க இருக்கிறத நீங்க 7 ஆல டிவைட் பண்ணுங்க. காமனா என்ன பண்ணலாம்? 7 21 28 49 இருக்கு. இது 7 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1:3:4 1:2:3 sorry 1:3:4:7 கிடைக்கும். கரெக்ட்டா? 1:3:4:7. இப்போ நான் இங்க காமனா ஒரு நம்பரால டிவைட் பண்ணிருக்கேன். அதுதான் என்னது? x. கரெக்ட்டா? அந்த x தான் 7 இல்லையா? இப்போ நான் வந்து எல்லா டைமும் ரேஷியோ கொடுக்கறப்ப நான் ஏன் x எடுக்கிறேன்னு புரியுதா? இப்போ 2:3 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? 2x 3x ன்னு எடுக்கிறேன். கொஞ்சம் மியூட்ல போடுங்க. 2:3 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன்? 2x 3x ன்னு எடுக்கிறேன். ஏன் நான் x ன்னு எடுக்கிறேன்?
காமனா அந்த நம்பரால டிவைட் பண்ணிருப்பாங்க கரெக்டா? அதனால அந்த நம்பரை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இல்லையா? எல்சிஎம் எடுத்தப்பாவும் சரி, சிம்பிளிபிகேஷன்லயும் சரி, பெர்சன்டேஜ்லயும் சரி, எல்லா இடத்துலயும் நான் வந்து ரேஷியோ கொடுத்திருந்தா எக்ஸ்ன்னு எடுத்ததுக்கு மீனிங் புரியுதா? ஆனா புரியுதா இல்லையா? ரைட், ஓகே, சரிங்க. நெக்ஸ்ட், the sides of the triangles. Next question note பண்ணுங்க. The sides of the triangles are in the ratio of 1/2 is to 1/3 is to 1/4. The sides of the triangle are in the ratio of, the sides of the triangle are in the ratio of 1/2 is to 1/3 is to 1/4. சரிங்களா? ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம், ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 1/2 is to 1/3 is to 1/4. ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் 1/2 is to 1/3 is to 1/4. ஓகேவா? The sides of the triangle are in the ratio of 1/2 is to 1/3 is to 1/4. ஓகேவா? எழுதிட்டீங்களா? Yes sir. If the perimeter is 52 centimeter, if the perimeter is 52 centimeter, அவற்றின் சுற்றளவு இல்லனா அந்த முக்கோணத்தின் சுற்றளவுன்னு எழுதிக்கீங்க. அவற்றின் விட அந்த முக்கோணத்தின் சுற்றளவு 52 சென்டிமீட்டர். அந்த முக்கோணத்தின் சுற்றளவு 52 சென்டிமீட்டர் எனில் சிறிய பக்கத்தின் அளவினை காண்க. Then find the length of the smallest side. 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 எனில் சிறிய பக்கத்தின் அளவினை காண்க. எனில் சிறிய பக்கத்தின் அளவினை காண்க. எப்படி போடலாம் சார்? இதுக்கு முன்னாடி ரேஷியோ கொடுத்தீங்க, போட்டோம். இப்போ என்ன சார் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்கீங்க அப்படி சொல்றீங்களா? Yes sir. ரைட். பெரிமீட்டர்னா என்னப்பா? ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர்னா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை பெரிமீட்டர்? சுற்றளவுனா என்ன? முக்கோணம் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, இதோட பெரிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் மீன் பை பெரிமீட்டர்? சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோமா இங்கிலீஷ்ல? இன்னொரு நேம் சர்க்கம்ஃபரன்ஸ். வாட் இஸ் மீன் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர்? சுற்றளவு என்றால் என்ன? சீக்கிரம் யாராவது ஒருத்தர் குயிக். வாட் இஸ் மீன் பை L into B into H. L into B into H? இல்லையே, எனக்கு சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன மீனிங் சொன்னீங்கன்னா போதும், நீங்க ஃபார்முலா எல்லாம் சொல்ல தேவையில்ல. வாட் இஸ் மீன் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் பெரிமீட்டர்? சுற்றளவுனா என்ன? ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். சுற்றளவுன்னு கேக்குறோமா, சுத்தி இருக்க அளவு தாங்க சுற்றளவு. சரிங்களா? இந்த முக்கோணத்தை சுத்தி இருக்க அளவு தான் சுற்றளவு. சுற்றி உள்ள அளவு சுற்றளவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது sum of all the sides is known as circumference or perimeter அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லா பக்கத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் என்ன லென்த், இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன லென்த், இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன லென்த், இது எல்லாத்தையும் இந்த லென்த்தை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்னது? சுற்றளவு, பெரிமீட்டர். சரிங்களா? இப்போ ஒரு பார்க் வந்து சர்க்கிளா இருக்கு, நீங்க இந்த பார்க்கை சுத்தி ஒரு ரவுண்ட் வரீங்க, அப்பனா அது பேர் என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவு. உள்ளுக்குள்ள எவ்வளவு ஏரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பரப்பளவு. உள்ளுக்குள்ள எவ்வளவு பெர்சன்ட் வந்து நமக்கு எவ்வளவு ரீஜன் வந்து கவர் ஆயிருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா அது என்னது? ஏரியா, பரப்பளவு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? சுத்தி வர்றதுக்கு பேர் என்ன? சுற்றளவு. அது சர்க்கம்ஃபரன்ஸ், அதை சுத்தி இருக்கக்கூடிய அளவு. ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் சுற்றளவுன்னு என்னன்னு புரியுதா? Yes sir. ரைட். அப்போ சுற்றளவுன்னு என்ன? இருக்க அளவு. sum of all the sides ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சுத்தி இருக்க அளவு நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். கிளியரா சொல்லணும் அப்படின்னா sum of all the sides ன்னு சொல்லிக்கலாமா? அனைத்து பக்கங்களின் கூடுதல், அனைத்து பக்க அளவுகளின் கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? sum of all the sides ன்னு சொல்லலாமா? கரெக்டா? இப்போ இங்க இருக்கிறது ஏன்னு எடுத்துக்கிறோம், இங்க இருந்து இங்க வரைக்கும் பின்னு எடுத்துக்கிறோம், இங்க இருந்து இங்க வரைக்கும் சின்னு எடுத்துக்கிறோம். அப்பனா sum of all the sides என்ன வரும்? a plus b plus c ஆ? ரைட். அததான் நமக்கு என்னவா கொடுத்திருக்கான்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷியோல இருக்கு. அந்த ரேஷியோ எப்படி கொடுத்துட்டான்? பிராக்ஷனா கொடுத்துட்டான். கரெக்டா? ரேஷியோ பிராக்ஷனா கொடுத்துட்டான். பிராக்ஷனா இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் நம்பர்ஸா மாத்தணும். அப்பதான் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். 1/2 is to 1/3 is to 1/4. இது எப்படிமா ஹோல் நம்பர்ஸா மாத்தலாம்?
how we can convert into whole numbers? Into sir. என்னப்பா இன்டு பண்ணிக்கலாமா? வேற ஏதாவது வழி? காமனா அந்த எல்சிஎம் எடுப்போம். X plus 2. காமனா எல்சிஎம் எடுக்கலாங்களா? எஸ் சார், அதான் சொன்னேன். ரைட், ஓகே. காமனா எல்சிஎம் எடுக்கலாம். சரி, வேற? கீழே இருக்க நம்பர்ஸ் மட்டும். சரி, ஓகே. ஒண்ணு இல்ல. 1:2 1/2 1/3 1/4 இருக்கா? டினாமினேட்டர் இருக்கா இதுல? டினாமினேட்டர் என்ன சொல்வீங்க? 2:3:4 தான் டினாமினேட்டரா? கரெக்ட்டா? எஸ் சார். டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க. சரிங்களா? டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதாவது 2ல வரக்கூடிய மல்டிபிள், 3ல வரக்கூடிய மல்டிபிள், 4ல வரக்கூடிய மல்டிபிள் மேட்ச் ஆகணும். அப்ப என்ன நம்பர் எடுப்பீங்க? அதானே எல்சிஎம். லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் என்ன வரும்? பார்த்தவே சொல்லணுமே. இவ்வளவு நாள் ஆச்சு எல்சிஎம் எடுத்து, இன்னும் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கீங்களா? என்ன வரும்? 24. 24. இல்லையே. 24. நோ, அதுக்கு முன்னாடியே வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. 12 வராதா? 12 வருமா வராதா? வரும் சார். எஸ் சார். 12 வரும்ல. ஏன் 24 வரைக்கும் போறீங்க? இது வந்து into 6 போட்டீங்கன்னா 12 வரும். இது into 4 போட்டீங்கன்னா 12 வரும். into 3 போட்டீங்கன்னா 12 வரும். அப்போ LCM 12. கரெக்ட்டா? LCM எப்படி எடுப்பீங்க? 2 3 4 இப்படி டிவைட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா 1 3 2 அப்புறம் 2 into 3 6 into 2 12 ன்னு போடுறதுக்கு பதிலா நீங்க பார்த்ததுமே என்ன பண்ணும்? இது வந்து 12 ல வரும், இது 12 ல வரும், இது 12 ல வரும். அப்ப LCM 12 அவ்வளவுதான். ஓகேவா? பார்த்ததும் போடுற அளவுக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கணும். ஏன்னா இப்ப LCM எடுத்து கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆச்சு. கரெக்ட்டா? எஸ் சார். ரைட், ஓகே. சரிங்க. இதோட LCM 12. அப்ப என்ன பண்ணும்? 1/2 ன்னு ஒரு fraction இருக்கா ஃபர்ஸ்ட்? into 12. அடுத்தது என்ன இருக்கு? 1/3 இருக்கா? into 12. அடுத்தது 1/4 இருக்கா? into 12. இப்ப டிவைட் பண்ணுங்க. இங்க என்ன வரும்? 6 இங்க 4 இங்க 3. அப்போ 6:4:3 இதுதான் அதோட ரேஷியோவா? 6:4:3 தான் நமக்கு ரேஷியோவா? எஸ் சார். ரைட். 6:4:3 தான் நமக்கு வந்து அந்த நம்பர்ஸோட ரேஷியோ. அதோட பெரிமீட்டர் எவ்வளோ? 52 சென்டிமீட்டர். இப்போ சம்ம சால்வ் பண்ணி ஸ்மாலஸ்ட் சைடோட லென்த் சொல்லுங்க பாப்போம். What is the length of the smallest side? அப்போ Sir, 12. 12. Very good. 12 correct. Correct. Very good. Right. பாருங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு. 12 தான் சார். இப்போ என்ன இருக்கு? 6x 4x 3x ன்னு எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணா 13x. 13x equal to 52. அப்போ x equal to 4. x equal to 4. நமக்கு என்ன வேணும்? smallest side கேக்குறாங்களா? that is 3x. அப்போ 3 into 4 equal to 12 centimeter. புரியுதா? இதை இன்னொரு மெத்தட்லயும் போடலாம்னா எப்படின்னா பாருங்க, டோட்டல் என்ன வேல்யூ 52வா? இதுல
டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். இங்க இருக்க ரேஷியோல டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு? 6 + 4 + 3 எவ்வளவு வருது? 13. இதுல நமக்கு என்ன வேணும்? 3 ஸ்மாலஸ்ட் பார்ட் கேக்குறாங்களா? அது எவ்வளவு? 3. இப்படி போட்டாலும் உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துரும். 52 × 3/13 இப்படி போட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். டிவைட் பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிடும்? 4 × 3 12. டைரக்டா இப்படியும் போட்டுக்கலாம். புரியுதா? எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி x கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்றீங்க. இங்க டைரக்டா எடுத்து போடுறீங்க, அவ்வளவுதான். 52 × 3/13 13ல 3க்கு எவ்வளவு பங்குன்னு பாக்குறீங்க. மொத்தமா இருக்குது 13 பங்கு. அந்த 3 பங்கோட வேல்யூ என்னன்னு செக் பண்றீங்க. புரியுதா? Yes, sir. ரைட், ஓகே. இது எல்லாத்துக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes, sir. ரைட். கொஸ்டின் என்ன அப்படின்னா, இஃப் a is to b equal to 3 is to 4, a is to b ஓட வேல்யூ 3 is to 4 னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் b is to c equal to 4 is to 7, then find the value of எனில் a plus b plus c divided by c இன் மதிப்பு காண்க. then find the value of a plus b plus c divided by c அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. a is to b equal to 3 is to 4, b is to c equal to 4 is to 7, then find the value of a plus b plus c divided by c. ஆனா அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிங்க. இப்போ a is to b equal to 3 is to 4 னு இருக்கா? இப்படி தானே கொடுத்திருக்காங்க. Yes, sir. இதை எப்படி எழுதலாம்? a by b equal to 3/4 னு எழுதலாமா? Yes, sir. a by b equal to 3/4 னு எழுத முடியுமா நம்மளால? இப்படி எழுதிக்கலாமா வேணும்னா? Yes, sir. மீனிங் ஒண்ணு தானே. a is to b equal to 3/4 என்ன பண்ணலாம்னா a by b equal to 3/4 னு எழுதலாம். a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 4. a equal to 3, b equal to 4 இப்படி டைரக்டா நம்மனால எடுக்க முடியும். சரியா? ரைட், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கயாவது யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட், இப்போ இந்த சம் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. Sir, 2. வெரி குட். 2. Sir, 2. 2 very good. 2 correct. எல்லாத்துக்கும் 2 வருதா? Yes, sir. ரைட், எப்படி சால்வ் பண்ணீங்க? a is to b இருக்கு, b is to c இருக்கு. எப்படி a is to b is to c கண்டுபிடிச்சீங்க? a b c ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. Sir, a divided by equal to 3 a 3/4, a equal to 3, b equal to 4. ஓ இப்படி எடுத்துக்கிட்டீங்களா? ஓ இங்க சொன்னதுனால அந்த கான்செப்ட் இங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? பரவாயில்ல. ஓகே, நான் அந்த சமுக்கு இந்த சமுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சும்மா தான் இடையில இங்க சொன்னேன். சரிங்களா? ரைட், பரவாயில்ல, தப்பு கிடையாது. கரெக்ட் தான் நீங்க இது பண்ணது. இதுல ஏன் நீங்க எடுத்தது கரெக்டா வந்துச்சு அப்படின்னா, இங்க b யோட வேல்யூ இங்க b யோட வேல்யூ எப்படி இருக்கு? சேமா இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க அங்க எடுத்த வேல்யூ கரெக்டா வந்துருச்சு. a ஓட வேல்யூ 3, b யோட வேல்யூ 4, c யோட வேல்யூ 7. அவ்வளவுதான், டைரக்டா எடுத்துக்கலாம். ஈக்குவலா இருக்கனால. இன் கேஸ் வேறையா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணோம் இல்லையா? a is to b is to c, இங்க a is to b ஓடது, இங்க b is to c ஓடது போட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணீங்க இல்லையா? Yes, sir. இப்படி தான் போட்டுருக்கணும். இப்படி போட்டீங்கன்னா தான் ஆன்சர் வந்திருக்கும். பட் இங்க நமக்கு அன்பார்ச்சுனேட்லி b யோட வேல்யூ சேமா இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? b4 அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடலாம். அப்ப a ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 7. ஓகேவா? அப்படி போட்டீங்கன்னா 3 + 4 + 7 divided by 7, 14 divided by 7 equal to 2. புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இது எல்லாத்துக்கும் ஓகேவா? Yes, sir. ரைட், சரி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. a by b equal to 4/5. a by b equal to 4/5 அப்படினா அதுக்கு மீனிங் என்ன? a equal to 4, b equal to 5. அப்படி எடுக்கலாம். இல்ல a is to b equal to 4 is to 4 is to 5. 4 is to 5. அடுத்தது b is to c, b by c equal to 15/16.
c by c equal to 15 is to 16. Then find the value of c square minus a square divided by c square plus a square. Then find the value of c square minus a square divided by c square plus a square. Sir, 32. 0.280. 0.280 இல்லீங்களே 0.280 fraction என்ன வந்துச்சு 280 divided by 1000. 0.28 கரெக்ட் தாங்க. நீங்க fraction அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரிங்களா. பின்னத்தை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிங்க போதும் சரிங்களா. Okay. மத்தவங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? ஃபிராக்ஷன்ல என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல 'என்ன வருது? ஃபிராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. Sir, 15/17. 15/17 இல்லையே. இன்னொரு டைம் செக் பண்ணுங்க. சார் 0.28. 0.28 தான். 7/25 வருதா? அதோட நிறுத்திக்கிங்க போதும். 7/25 நிறுத்திக்கிங்க. 0.28 வரைக்கும் போவேனா 7/28 வரைக்கும் நிறுத்தினீங்கன்னா போதும் சரியா.
ஏன்னா ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் சார். 2 minutes வெயிட் பண்ணுங்க. ஸ்கிரீன் வந்துருச்சா? எஸ் சார். ரைட், என்ன சொல்லிட்டு இருந்தோம்? 8 8 at is equal to 4. A is to B is to C இதான் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? A by B. 4 is to 5, இது 15 is to 16 இல்லையா? கரெக்டா? Yes, sir. இங்க என்ன வரும்? 5, இங்க என்ன வரும்? 4, சாரி 15. 4 into 15 60 60, இங்க 75 75, இங்க 80 8. 80 90 80 சார். 80, sir. ரைட், ஓகே 80. சரிங்க, இப்போ இது என்ன பண்ணணும்? காமனா 5 ஆல டிவைட் பண்ணுமா? எஸ் சார். 12 15 12 is 3, 15 is 2, 12 is to 15 16. 16. ரைட், இதுக்கப்புறம் இதை காமன் எல்லாம் டிவைட் பண்ண முடியுமா? நோ சார். Yes, sir. முடியாது இல்லையா? ரைட், அப்போ A ஓட வேல்யூ 12, B ஓட வேல்யூ 15, C ஓட வேல்யூ 16. நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கப்பா? C square minus A square divided by C square plus A square கேட்டிருக்காங்களா? எஸ் சார். ரைட், C square ஓட வேல்யூ என்ன? 256. 16 256 square minus 12 square divided by 16 square plus 12 square. எஸ் So சார். 16 square ஓட ஆன்சர் என்னங்க? 256. Very good, 256. 256 minus 12 square ஓட வேல்யூ என்ன? 144. கீழ 256 plus 144. மேல மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 112 1112. வெரி குட். கீழ பிளஸ் பண்ணீங்க அப்படினா 400 400. ரைட், இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? சிம்ப்ளை பண்ணிடலாமா? எஸ் சார். எப்படி பண்ணலாம்? Second, 56 by 200. ரைட், 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க 54, கீழ 200. அதுக்கு அப்புறம் அகைன் 2 ஆல டிவைட் பண்ணீங்கனாலும் மேல 27, கீழ என்ன வரும்? 28. சார் 100 நீங்க வருமா? Sir, 56. சார் நீங்க 56 சார். ஓ 54 56, சாரி 56 sir. 56, கீழ 28 sir அப்போ. 28. ஓகே, ரைட், வெரி குட், சூப்பர். 28. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? Simplify பண்ணா 14 time 14 50. ஓகே, அகைன் 7 7 divided by 7 25. 25. ஆன்சர் 7 by 25 7 by வருமா? 25. Yes, sir. அவ்வளவுதாங்க. ஓகேவா? இது ஓகேவா? புரியுதா? Yes, sir. நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். ரைட், சரிங்க. A is to B equal to 1 by 2 is to 1 by 3. A is to B equal to 1 by 2 is to 1 by 3. B is to C equal to 1 by 2 is to 1 by 3. Then what is the value of A is to B is to C? இதான் question. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? A is to B equal to 1 by 2 is to 1 by 3 கொடுத்துட்டாங்க. B is to C equal to 1 by 2 is to 1 by 3. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா A is to B is to C என்னன்னு கேக்குறாங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்?
என்ன ஆன்சர் வருது? Sir, 9:6:4. 9:6:4. வெரி குட். எப்படி போட்டீங்க? How you solve? So A is to B and the first 1/2 is to 1/3 and LCM இது பண்ணிட்டு அதே ஓகே. போல B is to C க்கும் LCM LCM எடுத்து நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும் சார். ரெண்டு ரேஷியோ 1/3 into 6. So 3:2 ன்னு கிடைச்சதா உங்களுக்கு? எஸ் சார். அதே மாதிரி B is to C க்கும் 1/2 into இதே ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? ஜஸ்ட் ஓகே. இத பாருங்க, இது இப்படி பண்றதுக்கு பதிலா இன்னொரு மெத்தடும் இருக்கு. என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேவா? 1 into 3 3. 1 into 2 2. ஆன்சர் வந்துருச்சா? 3:2 தானே? So A is to B ஓட வேல்யூ 3:2. B is to C ஓடது 1 into 3 3, 1 is to 2 2. அப்ப அதுவும் நமக்கு 3:2. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 2 வரும், இந்த இடத்துல 3 வரும். 3 into 3 9, இங்க 6, இங்க 4. கரெக்ட்டா? A is to B is to C 9 is to 6 is to 4 கிடைச்சிருச்சா? இப்படி போடலாமா? இது ஈஸியா இருக்கா? ரைட். அப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. A is to B equal to 1/2 is to 3/8. 1/2 is to 3/8. Next, B is to C equal to 1/3 is to 5/9. அடுத்தது C is to D equal to 5/6 is to 3/4. Then find the value of A is to B is to C is to D. என்ன ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Quick. What is the value of A is to B is to C is to D? So 8:16 is to 9:9. 8 is to 16 is to 9:9. இல்லையே. சரி பாருங்க, இப்போ ஜஸ்ட் இதோட ஆன்சர் என்ன வருது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 is to 6 ன்னு வருதா? இங்க என்ன வருது? 9 is to 15. இங்க என்ன வருது? 20 is to 8. 9 is 20 is to 20 is to 80. 8. சரி ஓகே. இப்போ பாருங்க, A is to B is to C is to D கேக்குறாங்க. 8 is to 6, 9 is to 15, 20 is to 8 இல்லையா? 18 சார். சாரிமா 18. ரைட். சரிங்க. இப்போ இந்த டேஷ்ல நம்ம ஃபில் பண்ணுமா? இங்க என்ன வரும்? 6, இங்கேயும் 6, இங்க 15, இங்க 9, இங்க 20, இங்கேயும் 20. கரெக்டா? ரைட். இப்போ பாருங்க, 8 into 9 என்னப்பா? 72. 72. 72 into 20? 1440. 1440.
ரைட் ஓகே. Next இதுல இன்னொரு 1080. விஷயம் இருக்கு. இதுல நம்மனால சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா இங்கே நம்ம டைரக்டா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு இங்க மல்டிபிள் பண்றதுல ஈஸியா இருக்கும். புரியுதா? இப்போ 8:6 என்ன பண்ணலாம்? 4:3 மாத்திக்கலாமா? 4:3. இங்க பாருங்க 9:15 என்ன பண்ணலாம்? 3:5 மாத்திக்கலாமா? 3:5. இங்க என்ன பண்ணலாம்? 10:9 10 மாத்திக்கலாமா? to 9. இப்படி இப்போ வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? A is to B is to C is to D. 4:3, 3:5, 10:9. Three, 5, 3, 10, 10. 4 into 3, 12, 12 into 10, 120. 3 into 3, 9, 9 into 10, 90. 3 into 5, 15, 15 into 10, 150. இங்க 15 into 9 என்ன வரும்? 15 into 9 போட்டீங்கன்னா ஒரு டைம் வந்து 15 கழிச்சீங்கன்னா போதுமா? அப்பனா 135 வெரி குட் 135. ரைட். இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? 3 ஆல டிவைட் பண்ணலாமா? எஸ் சார். டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 40 30 50 இங்க 45 கரெக்ட்டா? ரைட். இப்போ 5 ஆல டிவைட் பண்ணலாமா அகைன்? 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும்? 8 இங்க 6 இங்க 10 இங்க 9. அப்ப ஆன்சர் என்ன வருதுங்க? 8:6:10:9 வருது. கரெக்ட்டா? எஸ் சார். ரைட் ஓகே. சரி காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணாதவங்க நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் போலாமா? எல்லாம் காப்பி பண்ணியாச்சா? ரைட் ஓகே. சரிங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணிக்கீங்க. What must be added? What must be added? What must be added to each term of the ratio? To each term of the ratio. What must be added to each term of the ratio? 7:11. Each term of the ratio 7:11. So as to make it equal. So as to make it equal to 3:4. What must be added to each term of the ratio 7:11 so as to make it equal to 3:4? 7:11 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டுவதன் மூலம் அந்த விகிதம் 3:4 என மாறும். இதான் கொஸ்டின். அதாவது 7:11 சொல்லி நமக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. சரிங்களா? நம்ம கிட்ட இருக்க ரேஷியோ 7:11. அது என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க? 3:4 கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப அது எதை ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. எப்படி பண்ணலாம்?
எப்படி சால்வ் பண்ணலாம்? என்ன ஆன்சர் வருது? சரிங்க, இப்போ என்ன சொல்றாங்க? 7:4 ஓட எதை ஆட் பண்ணா 3:4 கிடைக்கும்னு சொல்றாங்களா? இதான क्वेश्चन. क्वेश्चन எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட 7:11 ஒரு ரேஷியோ இருக்கு. இது கூட எதை ஆட் பண்ணா நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? 3:4 வரும்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா 7/11. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 7/11. 7 கூட அதாவது ரேஷியோவை கன்வெர்ட் பண்றப்ப நம்ம ரெண்டு டைமையும் என்ன பண்ணணும்? சேம் நம்பரால தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? 7 கூட எதை ஆட் பண்றீங்களோ அதை தான் 11 கூட ஆட் பண்ணணும். அப்பதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஏன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாம அப்பதான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? 7 + x divided by 11 + x equal to 3/4 மாத்திக்கலாமா? இது புரிஞ்சிருச்சா? எஸ் சார். Yes, sir. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. what is the value of x? what is the value of x? sir. 33:27 sir. x ஓட வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். இப்படி இல்ல வராது. what is the value of x? 12 இல்லையமா? 5 sir. 5. very good. 5 correct answer. எப்படி சால்வ் பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? Cross multiply. 4 into 7 plus x equal to 3 into 11 plus x னு வருமா? 4 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணா 28 plus 4x. இங்க 33 plus 3x. இந்த 3x இன்சைடு வந்துச்சுனா 4x minus 3x. இந்த 28 அந்த சைடு போச்சுனா 33 minus 28. அப்ப x equal to 5. கரெக்ட்டா? x equal to 5 வருதா? எஸ் சார். ரைட். Yes, sir. ஓகே. சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஓகே பா. நெக்ஸ்ட் क्वेश्चन நோட் பண்ணுங்க. The annual income of two persons are in the ratio. Annual income of two persons are in the ratio 9:7. Annual income of two persons are in the ratio 9:7. Annual income of two persons are in the ratio 9:7. இரண்டு நபர்களின் வருட வருமானங்களின் விகிதம் 9:7. இரண்டு நபர்களின் வருட வருமானத்தின் விகிதம் 9:7. 9:7. 9:7. Annual income of two persons are in the ratio 9:7. And their expenses are in the ratio 4:3. And their expenses are in the ratio 4:3. அவர்களின் செலவுகளின் விகிதம் 4:3. வருமானம் இன்கம் எவ்வளோ? 9:7. கரெக்டா? வருமானம் 9:7. அவர்களின் எக்ஸ்பென்சஸ் செலவுகள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுங்க? 4:3. Expenses are in the ratio 4:3. If each of them saves rupees 2,000 per year, if each of them saves rupees 2,000 per year, if each of them saves rupees 2,000 per year, if each of them saves 2,000
per year, then find the annual income. Then find their annual income. Then find their annual income. எனில் அவர்கள் ஒவ்வொருவரும் வருடத்திற்கு 2000 ரூபாய் சேமித்தால், அவர்கள் ஒவ்வொருவரும் வருடத்திற்கு 2000 ரூபாய் சேமித்தால் அவர்களின் ஆண்டு வருமானம் எவ்வளவு? அவர்களின் ஆண்டு வருமானம் எவ்வளவு? அவர்களின் ஆண்டு வருமானம் எவ்வளவு? கொஸ்டின் எழுதிட்டீங்களா? யாருக்கா கொஸ்டின் சொல்லணுமா? No, sir. The annual income of two persons are in the ratio 9:7 and their expenses are in the ratio of 4:7. If each of them saves rupees 2000 per year, then find their annual income. இரண்டு நபர்களின் வருமானங்களின் விகிதம் 9:7, அவர்களின் செலவுகளின் விகிதம் 4:3. ஒவ்வொருவரும் ஆண்டிற்கு 2000 ரூபாய் சேமித்தால், ஒவ்வொருவரும் ஆண்டிற்கு 2000 ரூபாய் சேமித்தால் அவர்களின் வருமானங்களில் எவ்வளவு? அவர்களின் வருமானம் எவ்வளவு? அவர்களின் வருமானம் எவ்வளவு? என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது? போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல தூங்கிட்டீங்களா? போட்டுட்டு இருக்கோம் சார். சீக்கிரம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க.
சால்வ் பண்ணியாச்சா? சரி, ஓகே. இதுக்கு மேல விட்டோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துருவீங்க. நானே சால்வ் பண்றேன். சரிங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 9:x 9:7. அப்போ 9x 7x வச்சுக்கலாமா? எக்ஸ்பென்சஸ் 9x 7x வச்சுக்கலாமா? அதாவது சாரி, இன்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். Expenses plus saving equal to income. இது எல்லாத்துக்கும் புரியுதா? அதாவது டோட்டல் வரவு, வருமானம் மைனஸ் செலவு கழிச்சோம் அப்படின்னா, சரி, மைனஸ் வரவுல இருந்து சேமிப்பை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு செலவு செஞ்சோம் தெரிஞ்சிருமா? எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி செலவு பிளஸ் சேமிப்பு ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? எவ்வளவு வரவு வந்துச்சுன்னு தெரிஞ்சிருமா? இந்த கான்செப்ட் ஓகே தானே? சோ இந்த சம்ம நம்ம இந்த ரெண்டு கான்செப்ட்ல எப்படி வேணா சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இன்கம்ல இருந்து சேவிங்க மைனஸ் பண்ணி எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ற மெத்தட போடுறேன். சரிங்களா? வரவுல இருந்து சேமிப்பை கழிக்கிறோம். வரவு எவ்வளோ? 9x = 7x. இதானே வரவு. இன்கம் அதானங்க. வருமானம் எவ்வளவுங்க? 9x 7x. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்? 9x minus 2000 சேவிங்ஸ். அதே மாதிரி கீழே 7x minus 2000 ஈக்குவல் டு, அது என்னவா மாறும்? எனக்கு 4/3 மாறுமா? இத நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 4/3 தானே இருக்கும். எஸ் சார். ரைட். இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ண x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா அங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 9x எவ்வளவு 7x எவ்வளவுன்னு தெரிஞ்சிருமா? அதானே உங்களோட salary. கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். ரைட். கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்க. Sir, x equal to 2000, sir. x equal to 2000. ஓகே. அப்ப உங்களோட salary என்னங்க? 4000. Salary 9,000. எப்படி? x 2000 அப்ப 9x 18,000 7x 14,000. கரெக்ட்டா? Yes. Yes, sir. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 27x minus 6000 equal to, இங்க என்ன வரும்? 28x minus 8000. இப்போ இந்த 6000 இங்க, சரி 8000 இங்க போச்சுனா பிளஸ்ல போய்டும், இது இங்க வந்துச்சுனா மைனஸ்ல போய்டும் இல்லையா? 8000 minus 6000 equal to 28x minus 27x. அப்பனா x equal to 2000. அப்போ x 2000 அப்படினா 9x 7x எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? 9x வந்து 18,000. 7x 14,000. இப்போ ஓகேவா அவங்களோட salary? Yes, sir. இதுவே நீங்க வந்து இந்த ஃபார்முலா 4x 4:3 எக்ஸ்பென்சஸ் பிளஸ் சேவிங்ஸ் இருக்கு இல்லையா?
அப்படி வச்சு போட்டீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வேற வரும். ஆனா என்ன பண்ணும், அது கூட 2000 ஆட் பண்ணி நீங்க கால்குலேட் பண்ணணும். புரியுதா? இப்போ இந்த மெத்தட் இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கு ஏதாவது புரியாம இருக்கா? ரைட், ஓகே, சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பென்சஸ் பிளஸ் சேவிங் ஈக்குவல் டு இன்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மெத்தட்ல ட்ரை பண்றேன். சரிங்களா? 4x 3x இதானே சொல்லியிருக்கோம் அவங்களோட எக்ஸ்பென்சஸ். இது கூட 2000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும், அவங்களோட இன்கம் கிடைக்கணும். இன்கம் என்ன, 9/7 கரெக்டா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 28x plus 14,000 equal to 27x plus 18,000. so x equal to இங்க என்ன கிடைக்குது, இங்க 4000 கிடைக்குது. x இதுக்கு முன்னாடி போட்ட மெத்தட்ல என்ன கிடைச்சது, x 2000 கிடைச்சது. கரெக்டா? பட் இங்க நம்ம எடுத்துக்க x என்னது, 4x 3x. 4x equal to 16,000, 3x equal to 12,000. கரெக்டா? இதெல்லாம் என்னங்க, இந்த 4x 3x அப்படிங்கிறது அவங்களோட இன்கமா, எக்ஸ்பெண்டிச்சரா, சேவிங்கா? எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? செலவுகள். அது வந்து அவங்களோட செலவுகள். நமக்கு என்ன கேக்குறாங்க, வருமானம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. வருமானம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது இன்கம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எக்ஸ்பென்சஸ் பிளஸ் சேவிங் போட்டாதான் நமக்கு என்ன கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். எக்ஸ்பென்சஸ் ஒருத்தருக்கு 16,000, அவரோட சேவிங் 2,000, அப்போ ஒருத்தரோட சேலரி 18,000. அடுத்தவருக்கு எக்ஸ்பென்சஸ் 12,000, சேவிங் 2,000, அவரோட சேலரி 18,000. புரியுதா? சாரி 14,000. புரியுதா? லாஸ்ட் மெத்தட்லயும் இந்த மெத்தட்லயும் சேம் ஆன்சர் தான் வருதா? என்ன புரியுதா இது? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே சார். In a mixture 90 liter, in a mixture 90 liter, சரிங்களா, 90 லிட்டர் உள்ள கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 3:2. In a mixture 90 liter, the ratio of milk and water, the ratio of milk and water is 3:2. In a mixture of 90 liter, the ratio of milk and water is 3:2. 90 லிட்டர் உள்ள கலவையில் நீர் மற்றும் பால் மற்றும் நீர், பால் மற்றும் நீரின் விகிதம், பால் மற்றும் நீரின் விகிதம் 3:2. If this ratio is to be 2:1, if this ratio is to be 2:1, if this ratio is to be 2:1, இந்த விகிதம் 2:1 என மாற வேண்டும் எனில், இந்த விகிதம் 2:1 என மாற வேண்டும் எனில், if this ratio is to be 2:1, then find the quantity of milk to be added. Then find the quantity of milk to be added. Then find the quantity of milk to be added. பால் மற்றும் நீரின் விகிதம் 3:2. இந்த விகிதம் 2:1 என மாற வேண்டும் எனில், அந்த விகிதம் 2:1 என மாற வேண்டும் எனில் எவ்வளவு பாலை சேர்க்க வேண்டும்? இத கொஸ்டின் எல்லாம் எழுதியாச்சா? எவ்வளவு பாலை சேர்க்க வேண்டும்? திரும்ப ஒரு டைம் தமிழ்ல மட்டும் சொல்லுங்க. ஓகேங்க. 90 லிட்டர் உள்ள கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 3:2. 90 லிட்டர் உள்ள கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 3:2. 90 லிட்டர் உள்ள கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 3:2. அந்த விகிதம் 2:1 என மாற வேண்டும் எனில், அந்த விகிதம் 2:1 என மாற வேண்டும் எனில் எவ்வளவு பாலை சேர்க்க வேண்டும்? அந்த விகிதம் 2:1 என மாற வேண்டும் எனில் எவ்வளவு பாலை சேர்க்க வேண்டும்?
அவன் நிறைய பேருக்கு கொட்டாவில வருது சம் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆன்லைன்ல ஆப்ஸ் கிளாஸ் போடுறது வேற வழி இல்லை போட்டுதான் ஆகணும் நோ பெயின் நோ கெயின் என்ன ஆன்சர் வருதுங்க சரி கவனிங்க டோட்டல் மிக்சர் எவ்வளோ 90 லிட்டரா டோட்டல் மிக்சர் வந்து 90 லிட்டர் இல்லையா 90 லிட்டர்ல மில்க் வந்து 3 பார்ட்ஸ் வாட்டர் 2 பார்ட்ஸ் சொல்லிட்டாங்க கரெக்டா அப்போ மில்க் எவ்வளவு இருக்கும் 3/5 எடுத்துக்கலாமா அதானே மில்க் 3/5 எடுத்துக்கலாம் இல்லையா 3 + 2 5 மில்க் வந்து 3 ன்னு சொல்லிட்டாங்க சோ 3/5 எடுத்துக்கலாம் சோ டிவைட் பண்ணா 18 into 3 54 அப்போ 90 லிட்டர்ஸ்ல 54 லிட்டர்ஸ் மில்க் அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதா வாட்டரா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் 2 ஆ 3 ஆ 36 லிட்டர் வாட்டர் இல்லையா 54 லிட்டர் மில்க் 36 லிட்டர் வாட்டர் இருக்கு இது எல்லாருக்கும் ஓகேவா ரைட் 54 லிட்டர் மில்க் 36 லிட்டர் வாட்டர் அவன் என்ன சொல்றான் எவ்வளவு மில்க் ஆட் பண்ணா அந்த ரேஷியோ 2:1 மாறும்னு கேக்குறான் கரெக்டா அப்போ மில்க் கூட எவ்வளவு ஆட் பண்ணும் இது கூட எவ்வளவு மில்க் ஆட் பண்றீங்க பிளஸ் எக்ஸ் அப்ப அந்த ரேஷியோ என்னவா மாறும் 2/1 மாறும் கரெக்டா இதான விஷயம் 54 லிட்டர் பால் இருக்கு 36 லிட்டர் தண்ணி இதை ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு பேரல்ல சரிங்களா இப்ப அவன் என்ன சொல்றான் அகைன் எவ்வளவு மில்க வந்து நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஓகேவா அப்போ மில்க் வந்து எவ்வளவு ஆட் பண்றோமோ அதை பிளஸ் எக்ஸ் எடுத்துக்கலாமா ஈக்குவல் டு 2/1 எடுத்துக்கலாமா கரெக்டா இது புரியுதா கண்ணா ஏன்னா 2:1 தானே சொல்லியிருக்காங்க என்ன ரேஷியோ மாறணும்னா 2:1 மாறணுமா அப்போ 2/1 எடுத்துக்கலாமா இது வரைக்கும் ஓகேவா ஓகே சார் இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 54 plus x equal to 72 அப்போ x ஓட வேல்யூ என்ன 72 minus 54 72 minus 54 அப்போ x equal to 18 எவ்வளவு லிட்டர் மில்க் ஆட் பண்றாங்க 18 லிட்டர் 18 லிட்டர் மில்க் ஆட் பண்றாங்க 18 லிட்டர் மில்க் வந்து ஆட் பண்றாங்க ஓகேவா சார் ஓகேவா சொல்லுங்க சார் இப்போ இங்க மழை அடிச்சதுனால நெட்வொர்க் விட்டு விட்டு வருது சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஓகே 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 ஒண்ணும் இல்ல டோட்டலா நம்ம கிட்ட 90 லிட்டர்ஸ் மிக்சர் இருக்குங்க நமக்கு என்ன ரேஷியோ சொல்லிட்டாங்க அப்படின்னா 3:2 அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ரேஷியோ என்ன அப்படின்னா 3:2 அப்ப என்ன பண்ணுவீங்க 90 into 3/5 எடுத்துக்குவீங்களா 3 + 2 5 so 90 into 3/5 எடுத்துக்குவீங்க சோ இத டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 54 லிட்டர்ஸ் வருதா அப்போ 90 லிட்டர்ஸ்ல 54 லிட்டர் என்னங்க 3 பார்ட்ஸ் என்ன இருக்கு மில்கா வாட்டரா 3 பார்ட்ஸ் என்னங்க இருக்கு மில்கா வாட்டரா மில்க் சார் மில்க் கரெக்ட்டா மில்க் ரைட் ஓகே மில்க் சரிங்க ரைட் ரிமைனிங் 36 வாட்டரா கரெக்ட்டா இது வரைக்கும் ஓகேவா انا புரியலன்னு கேட்டிங்க இல்லையா இது வரைக்கும் ஓகேவா ஓகே சார் ரைட் ஓகே ஏதாவது புரியலன்னா கேளுங்க சரிங்களா நம்ம டவுட் கேக்குறோம் புரியல திருப்பி புரியலன்னு சொன்னா என்ன நினைச்சுக்கறோம்ல நினைக்க வேணாம் புரியலன்னா சொல்லுங்க நான் அகைன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ரைட் இப்போ 54 லிட்டர் மில்க் கூட எவ்வளவு மில்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து என்னவா மாறும்னு சொல்றாங்க 2:1 மாறும்னு சொல்றாங்க நமக்கு 54 லிட்டர் மில்க் இருக்கு 36 லிட்டர் வாட்டர் இருக்கு இது கூட நம்ம என்ன பண்றோம் பிளஸ் எக்ஸ் மில்க் ஆட் பண்றோம் அப்போ ரேஷியோ என்னவா மாறுது 2/1 மாறுது ஜஸ்ட் இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ண x ஓட வேல்யூ கிடைச்சிருமாமா கிடைக்குமா கிடைக்காதா எஸ் சார் அதுதான் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மில்கோட ரேஷியோ புரியுதா புரியுதா ஓகே சார் ரைட் சரிங்க சரி எதனால மேல மட்டும் எக்ஸ் சேர்த்துக்கிறோம் ஏன்னா சார் எவ்வளவு பால் ஆட் பண்றோம்னு क्वेश्चनல கேக்குறான் கரெக்ட்டுங்களா ஆமாங்க சார் அதனால பால்ல மட்டும் தான் நம்ம மாத்துறோம் இதுவே எவ்வளவு தண்ணி ஆட் பண்றோம்னு கேட்டா தண்ணில மட்டும் தான் மாத்தணும் இந்த மாதிரி மிக்சஸ் சம் வரப்ப எதை ஆட் பண்றோம் நம்ம கேக்குறானோ அதை மட்டும் தான் நம்ம மாத்தணும் ஓகேங்க ஓகே
நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணுங்க. a bag contains totally rupees 51. a bag contains totally rupees 51. சரிங்களா? ஒரு பையில் ரூபாய் 51 ரூபாய் உள்ளது. ஒரு பையில் 51 ரூபாய் உள்ளது. a bag contains totally rupees 51. a bag contains totally rupees 51. a bag contains totally rupees 51. சரிங்களா? of which rupees 2, rupees 1 and 50 paisa coins are in the ratio of which a bag contains rupees 51 of which சரிங்களா? of which a bag contains totally rupees 51 of which rupees 2, rupees 1 and 50 paisa coins are in the ratio. 50 paisa coins are in the ratio 5:4:6. 50 paisa coins are in the ratio 5:4:6. How many 2 rupee coins are there? 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 A bag contains totally rupees 51 of which rupees 2, rupees 1 and 50 paisa coins are in the ratio 5:4:6. How many 2 rupee coins are there? ஒரு பையில் 51 ரூபாய் உள்ளது. அதில் 2 ரூபாய் 1 ரூபாய் 50 பைசா நாணயங்கள். அதில் 2 ரூபாய் 1 ரூபாய் 50 பைசா நாணயங்கள். எழுதிட்டீங்களா? 2 ரூபாய் 1 ரூபாய் 50 பைசா நாணயங்கள் 5:4:6 என்ற விகிதத்தில் உள்ளது. 2 ரூபாய் 1 ரூபாய் 50 பைசா நாணயங்கள் 5:4:6 என்ற விகிதத்தில் உள்ளது. எனில் அங்குள்ள 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? எனில் அங்குள்ள 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? எனில் அங்குள்ள 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை என்ன? சார் 17ங்களா? 17ங்களா? இல்லைங்களே. சரி, ஓகே. 15 வெரி குட், கரெக்ட் ஆன்சர். 15 கரெக்ட். சரி பாருங்க, இது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா, டோட்டலா ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய காயின் வேல்யூ என்னென்ன? 2 ரூபி, 1 ரூபி, 0.5, 50 பைசாவை 0.5 எழுதிக்கிங்க. சரிங்களா? ஐம்பது பைசாவை 0.5 எழுதிக்கிங்க. இது வரைக்கும் ஓகேவா? புரியுதா என்ன பண்ணிருக்கோன்னு? 2 ரூபாய் 1 ரூபாய் 50 பைசா அந்த காயின்ஸோட வேல்யூ எழுதிட்டோம். அடுத்தது ரேஷியோ. அது என்ன ரேஷியோல இருக்கு? 5x 4x 6x எழுதிக்கலாமா? ரேஷியோனாலே நம்ம காமனா x ஆட் பண்ணுவோம் இல்லையா? 5x 4x 6x இந்த ரேஷியோல இருக்குன்னு எழுதிக்கலாமா? 2 ரூபாய் காயின் 5x, 1 ரூபாய் காயின் 4x, 0.5 6x. ஓகேவா? இது புரியுதா? எஸ் சார், புரியுது. ரைட். இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க. 2 * 5x 10x பிளஸ் இங்க என்ன இருக்கும்? 4x பிளஸ் இங்க 0.5 * 6x 3x ஈக்குவல் டு, ஏன் இங்க 0.5 மாத்தணும்? இங்க எல்லாம் ரூபீஸ்ல எடுத்துறோம், அதனால இத 0.5 மாத்துறோம். கரெக்ட்டா? 2 ரூபி 1 ரூபின்னு எடுத்துறோம், அதனால இத 0.5 ரூபின்னு மாத்துறோம். இல்லனா எல்லா பைசால இருந்தா எல்லாமே பைசால வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா?
எல்லாமே ருபி, இங்கேயும் ருபி தான் எடுக்கிறோம் கரெக்டா? இங்கேயும் ருபி எவ்வளோ 51 ரூபான்னு சொல்லிட்டாங்களா? எஸ் சார். அப்போ டோட்டலா 17x ஈக்குவல் டு 51. x ஓட வேல்யூ என்னங்க? 3யா? x ஓட வேல்யூ 3யா? அப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறான்? how many 2 rupee coins are there? 2 rupee coins என்ன 5x ஆ? 5x. 5 into 3 15. புரியுதா? ஓகேவா? ஓகேவா? புரியுதா? எஸ் சார். அங்க 2 ரூபாய் காயின் எவ்வளவு இருக்கும்? 15 இருந்திருக்கும். 1 ரூபாய் காயின் எவ்வளவு இருந்திருக்கும்? 2 ரூபாய் காயின் 15. அப்பனா இன்டு 2 ன்னு போட்டீங்கன்னா 30 ரூபாய். 1 ரூபாய் காயின் எவ்வளவு இருந்திருக்கும்? 12 காயின் இருந்திருக்கும். 4 into 3 12. அப்போ இதுல 12 ரூபாய் இருந்திருக்கும். 50 பைசா காயின் எவ்வளவு இருந்திருக்கும்? 18 காயின். 18.5 அப்படின்னா 9 ரூபீஸா? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 51 வருதா? கரெக்டா? எஸ் சார். ரைட், அவ்வளவுதாங்க விஷயம். ஓகேவா? எஸ் சார். சரிங்க, காப்பி பண்ணிக்கங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க.